அண்ணா இது இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவதை மிக விரைவில் நான் பார்க்க போறேன். ஏன்னா அது தொடர்கதையா போயிட்டே இருக்குது. ஒரு செய்தியாளர் கண்ணியம் மிப்பவர், ஒரு அறவழியில் இருக்கிறவங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா அது திமுக தான். எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, அதான் பஞ்சாயத்து. செய்தியாளர் மேல திரும்ப எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கணும். அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர், பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனால திரும்ப நீங்களும் 10 பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த 4ஆம் தூணோடு அரசு நிக்குதுன்னு காட்டணும். சும்மா மேடையில போய் மைக் எடுத்து பத்திரிகை துறை நண்பர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களேன்னு சொல்லாதீங்க. அதை செயல்ல காட்டுங்க, நடத்தியல காட்டுங்க. அது முதலமைச்சர் செய்வார் என்று நம்புவோம்.